வெல்கம் டு நெல்லை அரோமா. இன்றைக்கி நம்ம நெல்லை அரோமாவில் பார்க்க போகிறது என்ன, சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி சாஃப்டாக செய்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சப்பாத்தி சாஃப்டாகவே வராது. அதனால் நான் மாவை போட்டு நல்லா அடித்து அதுக்கப்புறமா நல்லா சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு அப்படிலாம் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். அப்படின்னா நம்ம சுட்ட நேரத்தில் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா அது அப்படியே ஹார்ட் ஆயிரும், ரப்பர் மாதிரி நல்லாவே இருக்காது. இந்த வீடியோவை பாருங்கள். இது நான் நிறைய அதாவது நிறையெல்லாம் பார்த்துட்டு தான் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதே முறையில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக சூப்பராக சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். இந்த சப்பாத்தி நீங்கள் வெளியே வச்சுருந்தா அடுத்த நாள் கூட அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். அதாவது 2 விரலை வச்சு நீங்கள் பிச்சிடலாம். இந்த சாஃப்டான சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் தான். ஒரே ஒரு டீஸ்பூன் நான் சொல்கிற பொருளை நீங்கள் இந்த சப்பாத்தி மாவு பிசையும் போது சேர்த்து பிசைஞ்சால் போதும், அவ்வளோ சாஃப்டான சூப்பரான சப்பாத்தி கிடைக்கும். இதுக்கு துளி அளவு கூட நீங்கள் எண்ணெய் சேர்க்கவே வேண்டாம். ஸோ அந்த ஒரு சீக்ரெட்டான பொருள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச கோதுமை மாவுனாலும் சரி, கடையில் வாங்கினதுனாலும் சரி. 2 கப் எடுத்துகிட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். அதை சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் பட்டர், வெண்ணெய். இது உப்பு இருந்தாலும் பரவாயில்ல, உப்பு இல்லாட்டியும் பரவாயில்ல. இந்த வெண்ணெயை மாவில் சேர்த்துட்டு இந்த மாவு கூட முதல்ல நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுருங்க. வெண்ணெயை கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சப்பாத்தி மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக, முதல்ல நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, அப்படின்னா கொலன்னு ஆயிரும், கெட்டியாக வரவே செய்யாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணி சேர்த்தும் பிசையாதீங்க. ஒரு நல்ல சாஃப்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அது நல்ல பாலிஷாக இருக்கணும். மேலே கீரலாலாம் இருக்கக்கூடாது. இந்த மாவு ரொம்ப அடித்து அப்படிலாம் பிசைய வேணாம், லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சால் போதும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த மாவு இருக்கட்டும். மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து சமமான உருண்டைகளை அப்படி பிரித்து வச்சிடலாம். பிரித்து வச்ச மாவை சப்பாத்தி கல்லையோ இல்லாட்டி உங்கள் கிச்சன் மேடையில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. மாவு தூவிட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை எடுத்து சப்பாத்தியாக விரித்து எடுத்துடலாம். இந்த மாவு தூவுறதுனால இந்த சப்பாத்தி மாவு விரிக்கும் போது அந்த கட்டையில் ஒட்டாமல் இருக்கும், தரையில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த மாவு தூவணும். நல்லா விரித்து எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம உருட்டி வச்ச எல்லா உருண்டைகளையும் அப்படியே விரித்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ தோசைக்கல் அதை நல்லா காய வச்சுக்கோங்க. எப்போவுமே தோசை போடுற தோசைக்கல்லில் சப்பாத்தி போடாதீங்க. சப்பாத்தி போட்டிங்கன்னா தோசை வராது. இதுக்குன்னு தனியாக ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா உப்பி வருது. மேலே அப்படி நல்லா எப்படி இருக்கும், ஒரு ரெட் ஸ்பாட் தெரியும். அந்த டைமில் நீங்கள் ஃப்ளேமை நல்லா ஹையாக வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த சப்பாத்தி நல்லா புஷ்ஷுன்னு உப்பிடும். பாருங்கள், நல்லா பெரட்டி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தால் போதும். சாஃப்டான சூப்பரான சப்பாத்தி எல்லாம் ரெடி ஆகிட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் மூடி வெளியே வச்சுட்டா கூட அடுத்த நாள் அந்த சாஃப்ட் அப்படியே இருக்கும். இதை ஒரு ஹாட் பேக்கில் மூடியோ அலுமினியம் ஃபாயிலில் சுற்றி அப்படிலாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. சும்மா ஒரு பிளேட்டில் நீங்கள் போட்டு மூடி வச்சுட்டா கூட அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.